கல்பனா அவர்களுடைய தந்தை ராகவேந்தர் வந்து அ இசையமைப்பாளரா இருந்தாலும் அவருக்கு பல இடங்கள்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பின்தள்ளப்பட்டிருக்கிறதாவும் சில செய்திகள் சொல்லப்படுது. கல்பனா அவர்களுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அழகான குரல் கொண்ட ஒரு நடிகை. அவங்க குரல்லயும் சரி, அவங்களுடைய நடை, உடை, பாவனைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மைய நீங்க பார்க்கலாம். நீங்க எல்லாருமே அத உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகான ஒரு பாடகி அவங்க. அவங்களுக்குமே வந்து திறமை இருந்தும், பல இடங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வந்து அவங்க 5 வயசுலேருந்தே பாடிட்டு வரதாவும் சொல்றாங்க. அதேபோல சில படங்கள்ல நடிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா, ஒரு வாய்ப்பு கிடைக்காத நிலையில, தான் ஒரு அன்லக்கி அப்படின்றத அவங்க பல இடங்கள்ல உணர்ந்ததாவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்து வாழ்க்கை அதுக்கப்புறம் மாறும் அப்படின்னு நிலையில, இவங்க வந்து இந்த அவங்க சிங்கர் ஒரு பாடகி அப்படின்றதை மறந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில நெறைய சித்திரவதைகள அவங்க அனுபவிச்சதா, அந்த காலத்துல சில தகவல்கள் வந்ததாவும், சில ஊடகங்கள்ல தகவல் வெளியாகியிருக்கு. அத பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும், ஆ நெறைய சிரமங்கள அவங்க அந்த திருமண வாழ்க்கையில அனுபவிச்சதாவும் சொல்றாங்க. அதனால தான் வந்து அந்த திருமண வாழ்க்கைய விட்டு அவங்க தனியா இருந்ததாவும் சொல்றாங்க. அத தாண்டி அவங்க அம்மா வந்து ரொம்ப நோயுற்று இறந்ததாவும், அவங்க அப்பா வந்து கடந்த 2020ல வந்து கண் பார்வையற்று ரொம்ப கஷ்டப்பட்டதாவும் சொல்றாங்க. இதெல்லாம் சமாளிக்க முடியாம, யாரோட துணை இல்லாம கல்பனா அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்ததாவும் சொல்றாங்க. ஆ அதுதான் ஒரு வேள காரணமா இருக்குமோ! அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. இதுல நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா,